ஏன்னா நான் மயங்கி விழும்போது அவங்க பக்கத்துல விழுந்தேன். நான் எழுந்து ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அங்க இருந்த தாய்மார்கள் கரவொலி எழுப்பியது எனக்கு இவ்வளவு வரவேற்பு. எனக்கா இந்த ஆயிரக்கணக்கான கதிராமங்கலம் தாய்மார்கள் கூட அப்பா வரவேற்கிறாங்களே, ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு மனசுக்கு. என்னை நேத்து கொண்டு ஒரு அடி எடுத்து வைத்தோம்னா அதுக்கு எனக்கு தெரியல, எப்படி விழுந்தேன்னு தெரியல. அது டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு சில வேளைகளில் ரெண்டு நேரம் உட்கார்ந்திருந்தால் மூளைக்கு செல்லுகிற நரம்பில் ரத்த ஓட்டம் ஒரு வினாடியில் 100 பங்கு குறைந்தால் கூட அப்படி ஒரு பலருக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நேற்று என்னை பார்த்து ஒரு எம்டி டாக்டர் வந்து இதையே தான் சொன்னார். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய நீங்க 40-30 வயசு இல்லை, எழுந்திரிச்சு ஒரு நிமிடம் அப்படி நின்று அது பிறகு 2 நேரம் உட்கார்ந்து எழுந்திரிச்ச உடனே போயிருப்பீங்க, அப்படி ஆயிருக்கும், அதனால ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார். அடுத்த முகத்துல தண்ணீர் தெளித்த உடனே எனக்கு இப்படி விழுந்துட்டோமே, பேச சொல்லி அறிவிச்சு விழுந்துட்டோமே, பேசாம இருக்கக்கூடாது என்பது உட்கார்ந்து பேசுங்க. அந்த தாய்மார்கள்லாம் பதறி எழுந்திச்சிட்டாங்க. எனக்கு வந்து நான் பேசிடணுமே என்ற வேகத்துல நான் போனேன். உட்கார்ந்து பேசுங்க, கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு பேசுங்க. நான் ஒண்ணுமே கேட்கல, நான் நேரம் போனேன் ஒளிபரிக்கு கொண்டாடி வந்து நான் பேச ஆரம்பிச்சேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில செயலாளர் நம்முடைய அன்பு சகோதரர் முத்தரசன் அவர்கள் கீழே விழுந்து நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். அது பிறகு நீங்க வந்து வழக்கம் போல அந்த வீரமான அந்த பேச்சை கேட்ட போது எங்களுக்கே நான் அவ்வளவு மனசுக்கு அதிர்ச்சி ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பேசிய தண்ணீர் செல்வம் இருக்கிறாரு ஒன்றிய செயலாளர், அவர் பழமைய திராவிட இயக்கத்துல வந்தவர். அண்ணாவை பற்றி ரொம்ப அழகா சொன்னார். அவரு இந்த விழுந்த வேகத்துக்கு பிறகு நான் போய் பேசியதை அவர் பாராட்டி சொன்னார். ஒரு பெரிய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி என்கிட்ட தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருந்தாங்க. அவரு ரொம்ப கவலைப்பட்டு என்னாச்சு சொன்னேன். நான் உடனே விழுந்த வேகத்துல எழுந்திரிச்சிட்டு அந்த வந்து போய் நான் உடனே மைக்குக்கு முன்னாடி நின்று பேசிட்டேன் 20 நிமிஷம் அப்படின்னு. அவரை சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, விழுந்த வேகத்துல எந்திரிக்கிறதாலே வைக்கோ, அது 1000 அர்த்தம் இருக்கு. விழுந்த வேகத்துல எழுந்திருக்கிறதானே வைக்கோன்னாரு. சார் யாருமே யோசிக்கலையே. அவர் ரொம்ப முக்கியமான, அவர் ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி, உயர் ஐஜியா இருக்கு. அப்போ வந்து நம்ம கட்சிக்காரங்களை பத்தி நினைக்கிறோம். நம்ம கட்சி மாதிரி ஒரு பாசமிக்க குடும்பம் எங்க இருக்க கொஞ்சம் பிடிக்காம இருக்கோம். மாவட்ட செயலாளர்களுக்கு பிடிக்காது, பகுதி செயலாளர்களுக்கு பிடிக்காது. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒரு அண்ணனுக்குள்ளேயே பிடிக்காம ஏதோ ஒன்னாவே இருக்காங்கன்னா தகப்பனும் பிள்ளைகளே பிடிக்காம போறியா? எத்தனை குடும்பத்துல இருந்தா வெளியே காட்டிக்கிடாம இருக்காங்கல்ல. நகமும் சதையுமாக இருக்க வேண்டியவர்களுக்கு இடையிலேயே சின்ன மன இறுக்கங்கள் வந்திருக்கும் போது ஒரு பெரிய கட்சியில சின்ன சின்ன சங்கடங்கள், என்னை சரியா பார்த்து பேசல, எனக்கு உரிய மரியாதை கொடுக்கல, என்னை கண்டுக்கிடாம போயிட்டாரு, நான் கும்பிட்ட பதில் கூட தோணிக்கல, இதெல்லாம் சின்ன விஷயம் இருந்தாலும் மனசுல ஒரு நெருடல் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு பாசமிக்க ஒரு கட்சியாக குடும்பமாக நம்ம கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனாலதான் நான் வந்து பேட்டி கொடுத்ததே போக பேசுற மாதிரி தான் நீங்க கேட்டுட்டு வந்திருக்கலாம். அதுதான் உண்மை. திராவிட இயக்கத்துக்கு சோதனை காலம், தமிழ்நாட்டுக்கு சோதனை காலம். இந்த ஆபத்தான காலத்துல தஞ்சாவூர்ல போய் மாநாடு போடுறோம். இந்த மாநாடு நம்ம வந்து திராவிட இயக்கத்தை காப்பாற்ற எவ்வளவு பேர் ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி போராடினார்களோ அவர்களை காப்பாற்ற, இந்த இயக்கத்தை காக்க நாம் உறுதி எடுத்துக்கொண்டு போராடுவோம். எனக்கு நல்ல உடல்நலத்தோடு ரொம்ப நாள் இருக்கணுங்கிற எண்ணமே நேற்றைக்கு சாயங்காலத்துக்கு மேல எனக்கு வந்த போன் கால்களுக்கு பிறகுதான், நம்ம விழுந்ததுல இவ்வளவு பதறி துடிச்சு போன அழுகிறாங்களே, நமக்கு ஒண்ணுன்னா தாங்குவாங்களா? நம்ம சமயத்தில் நினைக்கிறோம் என்ன இந்த உதயம் ஒரு வினாடியில நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு,
இதை பத்தி எது கவலைப்படுறோம்னு நான் நினைப்பேன். சமயத்துல அந்த சிங்கள கடற்கரைகளையே அன்னைக்கு முடிச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே கதை முடிஞ்சு போயிருக்கோம். ஆனா நேரத்துல இருந்து நினைக்கிறேன், இத்தனை லட்சம் பேருக்கு நம்ம கட்சிக்காரன் குடும்பத்தோட கவலைப்பட்டு வருத்தப்பட்டு இது விட என்ன வேணும் எனக்கு? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அது வீட்டு சொந்தக்காரங்க வருத்தப்படுவாங்க, அப்பா அம்மா பிள்ளையும் வருத்தப்படுவாங்க, உறவினர்கள் பழைய நண்பர்களும் வருத்தப்படுவாங்க. அதுபோல நமக்குன்னு ஒரு பெரிய சுத்தம் இருக்குல்ல. நீங்க எல்லாம் தமிழ்நாடு பூரா 24 வருஷமா ஒரு பாலைவன பயணம் போல ஏற்பட்ட இந்த பயணத்துல எவ்வளவு நான் கொடுத்து வச்சவன். அப்ப நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிடணும். அதாவது ஓய்விடுங்கன்னு சொன்னா வைகோவுக்கு ஏதோ ரொம்ப உடம்புக்கு முடிவு போட்டு பயந்துருவாங்க. முறைக்கடியா கண்டுக்கே ஆரம்பிச்சு இன்னைக்கு 2 விஷயம். அதாவது திமுகவில் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஓட்டுறது யாருன்னு யாருக்கும் தெரியாது. இவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு பிறகு டிஏகே லக்ஷ்மணனுக்கு தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிறகு தெரியும். கள்ளத்தியா எங்கேயாவது வந்து ஒரு போட்டோ விட்டுருப்பாரா, போஸ்ட் விட்டுருப்பாரா, அவர் பேர் யாருக்காவது தெரியுமா? தலைவருக்கு அறிமுகப்படுத்திருப்பாங்களா? ஆனா அவரு எங்கை பார்த்தீங்கன்னா அந்த கள்ளத்தியா தான். இன்னைக்கு தான் பார்த்தேன், சந்தர்ப்பம் கொடுக்கிற போதுதான் ஒருவன் திறமை வெளிப்படுத்துகிறது என்கிற நமக்கு ஒரு அருமையான தொகுப்பாளர், அற்புதமான ஒரு தொகுப்பாளர் நம்ம மடியிலே வச்சிருக்கவே நம்ம கள்ளத்தியா. அப்ப எனக்கு அந்த சொல்ற முறை இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப சொல்றாரு. ஆமா, கள்ளத்தையான தூக்கி வண்டியில போடுங்க, அப்பதான் உங்களை உற்சாகப்படுத்தி விட்டுருவோம். அது ஒரு 2வது. ரொம்ப நாளைக்கு பிறகு சித்திரபுத்திர இன்னைக்கு தான் எழுத வந்திருக்கிறார். அதுதான் திவா. இத்தனை வருஷம் நான் வந்து அந்த சரஸ்வராஜ் 52ஆம் நம்பர் ரூம்ல அதில் ஒரு பேப்பரை வச்சு படுத்துக்கிட்டு திவா, நான் அந்த கட்டில் படுத்துருப்பேன், கீழே பேப்பரை வச்சு படுத்துருப்பாரு. 2 மணி நேரம் தூங்குவேன், சமயத்தில் 1 மணி நேரம் தூங்குவேன். அப்போ கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. சொல்ல சொல்ல மின்னல் வேகத்துல எழுதிக்கிட்டே இருப்பார். அப்படி எழுதி கட்சி நிகழ்ச்சிகள், ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா அது கணக்கு வரவு செலவு நோட் எழுதுறது, குறிப்புகள் எழுதுறது, யாரார் கலந்துக்கிட்டா, யாரார் ஜெயிலுக்கு போனா, யாரார் சிறையில் இருந்தா, பட்டியல் பேரேடு. கலைஞர் எப்படி ஆளுன்னா நல்ல பொருள் இருந்தா தனக்கும் வேணும்னு நினைப்பார் அவரு. இந்த நோட்டை ஒரு நாள் பார்த்துட்டு கலைஞர் எனக்கு இதே மாதிரி நோட்டு எழுதி கொடுக்க சொல்லி தேர்தலை பற்றி ஒரு பேரேடுல ஒவ்வொரு தேர்தலில் 57ல இருந்து 52ல இருந்து ஒரு தொகுதியை பற்றி எழுதியிருந்த நோட்டை காமிச்சேன். உடனே எனக்கு இதே மாதிரி ஒரு நோட்டு இதை எனக்கு கொடுங்க. நான் உடனே ஒரு திவான்கிட்ட சொன்னேன். பிறகு அதே மாதிரி நோட்டை உடனே எழுதி திவான் கொடுத்தார் கலைஞருக்கு. அவருக்கு தெரியும் அவர் இன்னைக்கு 100கணக்கான நூல்களை எழுதியிருக்கிறாரு. தம்பி இறந்துட்டான் இஸ்மாயில். அவருக்கும் அப்பப்போ ரொம்ப எழுதுறாங்க தவிர 2 நேரம் உட்கார முடியாது. நானே சொல்லுவேன், ஐயோ சந்திய கேஸில் பிடிச்சிட்டு போக போறேன், எம்ஏ படிச்சிருக்கிற எம்பி இந்த முக்கால் முளத்துக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் ஒரு கைதியை கட்டிட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு இந்த சரஸ்வராஜ் ராஜேங்க அதே அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு படிச்சிருந்து அவ்வளவு அறிந்தாலும் அந்த அடக்கம். இன்னைக்கு எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அவர் 150 சந்தா 3 போட்டி கடைசியில் என்னைக்கு அடுத்த நாள் சந்திக்கிறோம். ஒரு கௌரவமான போட்டி தான். அவரு மோகம் கலையான ஆளு, திமுகவில் இருந்து எங்கூட வந்தவர். அந்த வீட்டுக்கு போய் அவருக்கு வந்து நல்ல செல்வ செழிப்புள்ள ஒரு நல்ல பின்னணி உள்ள குடும்பம். அவங்க துணைவியார்கிட்ட நம்ம இருந்து படத்துக்கு மாலை வச்சுட்டு கட்சிக்காரங்கள் எல்லாம் வந்து போட்டோ எடுத்தாங்க. ரொம்ப நேரம் இருந்து நான் எடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த அம்மா கிட்ட தனியாக போய் சொன்னேன், அம்மா அவர் ஒரு கணவரை இழந்துட்டீங்க,
எந்த குடும்பத்துல கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமா அன்பா இருக்காங்களோ ஒரு 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல ஒருவர் இறந்துட்டா இன்னொருத்தரால வாழ முடியாது. கஷ்டம், ரொம்ப வெறுமையாயிரும் வாழ்க்கை. அந்யோன்யமான தம்பதிகள் கணவன் மனைவிக்குள்ள என்னதான் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருந்தாலும் அது ஒரு வெறுமையா இருக்கும். அந்த அம்மா கொஞ்சம் வயசு தானே, நான் சொன்னேன், அம்மா நான் நன்றி மறக்க மாட்டேன். கட்சி மாற சொல்லி உங்க வீட்டுக்கு சிலர் கூப்பிட வந்தாங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வைகோவை விட்டு விலகி வரணும்னு யாரு இனிமே இந்த வீட்டுக்குள்ள நுழையாதீங்கன்னு சொல்லியாரு. அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. உங்களுக்கு ஏற்பட்ட வருத்தம் எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து செல்வசக்தி வடிவேல் வீட்டுக்கு போகணும். ஒரு கட்டத்துல ராஜீவ் காந்தி கொலை நேரத்துல நம்ம திமுக காரங்க வீட்டையெல்லாம் அடிச்சு நொறுக்கி தீ வச்சாங்க. கேவிகே சாமி மன்றத்தை உடைச்சு நொறுக்கி மண்மேடாக்குறாங்க. கலைஞர் படம் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் உடைச்சு நொறுக்குனாங்க. அதாவது தமிழ்நாடே கொந்தளிச்சு தீப்பிடிச்சு எரிஞ்சது. திமுக காரன் பாதுகாப்பு இல்லை, வீடு தேடி வந்து அடிக்கிறான். 50 பேர் 100 பேர் வந்து அடிக்கிறான், உடைக்கிறான், கையை ஒடிக்கிறான், காலை ஒடிக்கிறான். கேள்வி கேட்பார் கிடையாது. அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் போட்டு வைகோ தலையை எடுக்கணும்னு சொல்லி மைக்கில் பேசினாங்க. ராஜீவ் கொலைக்கு இவன் தான் காரணம். தமிழ்நாட்டில் யாரும் வெளியே வரல. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களோ சென்னையில யாரும் கட்சி கொடி கட்டி யாரும் வந்தது கிடையாது. இப்போ நம்ம பெருமாளத்தில் அப்போ புலிகள் நம்ம வீட்டில் இருந்தாங்க இல்லையா, நம்ம காயப்பட்ட புலிகளை வீட்டில் வச்சிருந்தோம் இல்லையா. அப்போ நம்ம பையங்க தொண்டர்பட பையங்க அப்போ உங்களுக்கு அழகப்பா உயிரோடு இருந்தான். அழகப்ப நம்ம பையங்க எல்லாருமே ராமையா இருக்காங்க. ஒரு 50 பையங்க வந்து இருந்து வீட்டை பாதுகாத்து இருந்தாங்க. அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நான் புறப்படுதேன் வந்து டிஎஸ்பி வந்து மறிக்கிறாரு. டிஎஸ்பி வந்து மறிக்க ஆர்டிஓன்னு சொல்றாரு, சார் ஒரே ரணகலமா இருக்கு, நீங்க போனா உங்க மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க, நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. என் கட்சிக்காரன் அடிபடுதான், அவன் வீட்டை தீ வைக்காங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல நான் போவேன், என் உயிரே போனாலும் நான் போவேன் அப்படின்னு புறப்பட்டு போறோம். அப்போ குருநாதமே கூட இருந்தார், அவர் வேட்பாளர், தலைமுறை தொகுதிக்கு வேட்பாளர். அப்ப நாங்க புறப்பட்டு போய் அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொல்லி சுரண்டைக்கு போய் அண்ணா சிலைகிட்ட பராமரிச்சாங்க. அவை எல்லாம் இருந்து அங்கிருந்து 3 நாள் ராத்திரி அடிபட்ட கட்சிக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனேன். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலையும் எவ்வளவு பெரிய வீராதி வீரர்கள், நான் குறை சொல்லலை, வெளியே போகல, அன்னைக்குள்ள சூழல போக முடியல, நான் வந்து சித்தாலும் பரவாயில்லன்ட்டு போனேன். ஆகவே என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆத்திரத்துல தாங்க முடியல. என்னடா கீழே விழுந்தவன் எந்திரிச்சு அடுத்து பேசானே, அதோட போயிடுவான்னு பார்த்தோம், எந்திரிச்சு வந்து மைக்கில் கர்ச்சனை பண்ணிட்டு இருக்காருங்கும் போது அந்த ஆத்திரம் வரும்போது அவங்களுக்கு சும்மா சாயங்காலம் ஒரு குவாட்டரை சாப்பிட்டுட்டு அவன் பதிவை போடும்போது அவன் பதிவு என்னை பத்தி பாராட்டியா போடுவான். அது வந்து அப்ப ஆத்திரத்தை விட்டு நான் அதை பத்தி கவலைப்படுறேன். அன்றைக்கு கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்கு நான் அப்படி போனேன். நேரத்தை அப்படி பார்த்தா நான் சாஞ்சி விழுந்தது. என்னை பிடிச்சது திமுக மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம். அவர் தான் என்னை பிடிச்சாரு, அவர் தான் மூச்சில தண்ணீர் தெளிச்சாரு. அந்த காலத்துல நான் கும்பகோணத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் வருவார். பொம்பப்படி ஒரு கல்யாணம், அதெல்லாம் பழைய திவான ஞாபகம் இருக்கும். அண்ணன் யானகோந்திர வீட்டில் தங்கியிருப்ப இவங்க எல்லாம் வருவாங்க. விசா மதிவான, பொம்பப்படி ஒரு கல்யாண சுந்தரம் எல்லாம் இன்னைக்கு திமுகவில் முக்கிய பொறுப்புல இருக்காங்க. அவங்க அந்த பாசத்தை மறக்கல. எல்லாம் என் கூட வரும்போது நான் எல்லாரையும் மதிச்சுதான் சொன்னேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, அங்கிருந்து வந்து நம்ம அங்க நம்ம செல்வசக்தி வடிவேல் வீட்டுக்கு போயிட்டு வந்து பண்டாரவையில் யாரையா அவங்களோட நலம் இல்லை, அங்க போய் இருந்து அங்க எல்லாருடைய புகைப்படம் அடிச்சு பார்த்துட்டு விவிஆர் வீட்டுக்கு போய் அங்க பழைய மூர்த்தியெல்லாம் வந்தாங்க. அப்ப நான் இருந்தேஸ்வரியன் எல்லாம் போய் அங்க திமுக தம்பி
அவங்க ஊர்ல இருந்து அப்படியான ஒரு செல்லப்பா, அவர் டிஎம்கே. நான் கேட்கிறேன், எல்லாம் நான் ஜெயில இருக்கும்போது எல்லாம் கூட இருந்தவங்க பழகுறவங்க தானே, செல்லப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டேன். நச்சப்படுத்தணும் கேட்பாரு, அண்ணாச்சி நல்லா இருக்காளான்னு கேட்பாரு. இடையில கொஞ்சம் அவருக்கு ரொம்ப உடம்பு சரி, நீ போன போடுங்க அப்படின்னு போன் போட்டாப்புல. என்ன செல்லப்பா நல்லா இருக்கீங்களான்னு. அண்ணாச்சி எங்க இருக்கீங்கன்னாப்புல, நான் இந்த மாதிரி வந்தேன், கீழப்பாவூர் போய் பாவலர், கீழப்பாவூர் பாவலர், அவர் திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு அம்மா இறந்தப்ப வீர தாயை பற்றி ஒரு கவிதாஞ்சலி மாதிரி ஒரு இரங்கல் கட்டியிருக்கேன். அவர் திமுக தான். அதனால அதுக்கு நான் நன்றி சொல்லி விடையிருந்தேன். அவரை வைகோவை பார்க்க முடியுமா, அவர் ஒரு நாளைக்கு பார்க்கணும்னு சொன்னார். என்கிட்ட சொன்னார் மாவட்ட செயலாளர். நான் போனேன். அப்ப அவரு சொன்னாரு, 60 ஆண்டுகள் நான் திராவிட இயக்கத்தில் இருந்தேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நீங்க என் வீட்டுக்கு வந்தது. அதுக்கு பிறகு பிவிஆர் வீட்டுக்கு போறேன். பிவிஆர் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்லாம் பழைய திமுகவிலிருந்து வந்துவாங்க. அவங்க வீட்டுல போய் அவங்க குடும்பத்தோட போட்டோ எடுத்து செஞ்சு, கிட்டத்தட்ட காலையில போய் மத்தியானம் வரலாம்னு நினைச்சவொடனே சாயங்காலம் நாங்க வந்ததே 5 மணிக்கு. அவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கு போய் எல்லாம் வரும்போது அந்த கட்சிக்காரங்களுக்கு ஏற்படுற நிம்மதி. நானே நேற்று போராட்டம் கதிரமங்கலத்தில், முந்தா நாள் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி காலையில இருந்து கொஞ்சம் வேலைகள் வச்சிருந்தோம். அங்கே நம்ம துபாயில் இருக்கிற ஸ்டாலின் பிரின்ஸ் பாபுங்கிற இணையதளத்தில் இருக்கிற தம்பியினுடைய அருமையான தம்பி, இங்க இருந்து போன மீனவ சகோதரர்களை துபாயில 1.5 மாசம் சொந்த செலவுல சாப்பாடு போட்டு அவங்களை காப்பாற்றி அனுப்பி வச்சது இந்த தம்பி ஸ்டாலின் பீட்டர் பாபு தான். நம்ம கட்சியில இணையதளத்தில் இருக்கிறாரு. என்னை இடையில வந்து பார்த்துட்டு போவாரு. அவ்வளவு அருமையான தம்பி. அவருடைய அப்பாவும் அவருடைய தங்கச்சியும் ஒரு இஸ்லாமிய நண்பர் வீட்டு திருமண வரவேற்புக்கு போகணும்னு புறப்பட்டு தஞ்சாவூர்ல இருந்து வந்து மேலூர் கிட்ட விபத்துல 2 பேரும் இறந்து போனாங்க. அப்பாவும் மகளும். துபாயிலிருந்து என்கிட்ட தகவல் வருது. அவங்க தங்கச்சி மாப்பிள்ள அவர் அமிர்தராஜ், அவர் ரொம்ப சீரியஸா அடிபட்டு அவரை ஒரு மீனாட்சி மிஷனுக்கு கொண்டு போறாங்க. அடுத்த நிமிடம் நான் நம்ம மாவட்ட செயலாளர் மார்நாடுக்கு போன் போட்டேன். மாவட்ட செயலாளர் அடுத்த 15வது நிமிஷம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. எஸ்பிக்கு போன் போட்டேன். அன்னைக்கு தான் எஸ்பி சார்ஜ் எடுக்கிறாரு மணிவண்ணன். மின்னலும் எஸ்பி கிட்ட பேசினாப்ல. சொன்ன உடனே அன்னைக்கு சார்ஜ் எடுத்த முதல் வேலையா 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா விதமான அந்த விதிமுறைகளை பின்பற்றி அதுக்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கு அவர் அங்கிருந்து அவருடைய தம்பி ஒரு டாக்டர், ஐயா உங்க கட்சி பாருங்கய்யா, அவ்வளவு பேர் மாவட்ட அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு கவலையோடு இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஐயா, உடனுக்குடனே நடந்ததுன்னாங்க. நான் அதுக்கு பிறகு நான் அந்த வீட்டுக்கு போனேன். காலையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவருக்கு பரவாயில்ல, அவரை கொண்டாந்துட்டாங்க, தஞ்சாவூர்ல சேர்த்துட்டாங்க. இந்த மாணவர் அணிக்கு பேச்சு போட்டி நடத்தினார்ல திமு ராஜேந்திரன், மாணவர் அணி செயலாளர், முதல் பரிசு கொடுத்தது அந்த தம்பியோட அப்பா அமலதாஸ். அவர் தான் அந்த முதல் தொகையை திருச்சியில அந்த தொகையை கொடுத்தவர், இறந்து போனவர். அப்ப அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கும்போது முதல் நாள் இரவு இதே மாதிரி கூட்டம் நடந்து தஞ்சாவூர்ல ஒன்றிய நகர செயலாளர்களை எல்லாம் அழைச்சி மாநாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுப்பீங்கிறது மட்டும் தான் கேட்டோம். நாங்க சங்கொலியை கேட்கலங்க. நாங்க மாநாடு நடத்தணும்ல, நாங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரையும் பேச விட்டோம். அப்போ எல்லாரும் பேசிட்டு நான் பேசிட்டு இருக்கும் போது செய்தி வந்திருக்கு, கும்பகோணம் நகர செயலாளர் செந்திலுடைய அப்பா இறந்துட்டார். செந்தில் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க கும்பகோணத்துல நாங்க இவ்வளவு நிதி கொடுக்குறோம், நாங்க இவ்வளவு சுவர் எடுத்து எழுதுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வாகனங்களை கொண்டு வரோம்னு பேசினாப்புல. நான் பேசி முடிச்சுட்டு கேட்கிறேன், இந்த மாதிரி செந்திலோட அப்பா இறந்துட்டாரு, நீங்க பேசிட்டு இருக்கும்போது போயிட்டாங்க அப்படின்னு. காலையில மாவட்டம் சொல்றாரு, இந்த துக்கத்துக்கு வேற போயிட்டீங்க, பெரிய நம்ம ஸ்டாலின் பிரின்ஸ் பாபு அங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டிய, நாங்க போயிட்டு வந்துடுறோம் கும்பகோணத்துக்கு அப்படின்னா. இல்லையா ஆமாண்ணே அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் போவையா, நம்ம நேற்று ராத்திரி
ராத்திரி கூட இருந்தான் தம்பி, அவங்க அப்பா இருந்துட்டாரு. சில நேரத்துல வர முடியாம போகும். நான் இப்ப ரொம்ப நாள் கழிச்சுதான் நம்ம சங்கராங்குளம் சந்திரசேகர் வீட்டுக்கு நான் போக முடியாது, உடனே போக முடியாது. நமக்கு சுகதுக்கங்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. காசிப்பாண்டிய வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் நான் போக முடியாது கங்கை கொண்டாடுறதுக்கு. அன்னைக்கு அப்போ நான் பெரும் மூட குடிசை, 3 பேரும் அதை பிரிச்சிருக்காங்க. 3 குடிசை 3 வச்சுருக்காங்க. கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லா பக்கத்துல பறிச்சு போட்டோ எடுத்து புகைப்படம் எடுத்து ரொம்ப நேரம் அதிமுக திமுகவில் உள்ள முக்கியமான தோழர்கள் வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நகர செயலாம் ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. அந்த துக்கத்துக்கும் போகணும்னு எனக்கு விருப்பம் தான். அவங்க அப்பாவோ அம்மாவோ தவறிட்டா, ஆனாலும் முடியல. சில பேர் வருத்தப்பட்டுறாங்க, எங்க அம்மா போது தவறாம போயிடுவேன். அப்ப நான் என்னங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும்? இந்த செந்திலுக்கு நான் என்னங்க கொடுக்க முடியும்? இன்னைக்கு இந்த தெருவே கௌரவம், எல்லா கட்சியும் இருக்கு அந்த தெருவில், செயலாளர் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த தெருவிலேயே அவருக்கு அந்த தம்பிக்கு ஒரு கௌரவம், இதை தரங்க நான் கொடுக்க முடியும். அப்பதான் நினைச்சேன், இந்த மாதிரியான பொதுக்குழு உறுப்பினர்கள் வீட்டில் போய் 4 லட்சம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. 40,000 கண்ணால பார்க்காதவங்க நம்ம பொதுக்குழு உறுப்பினர்கள் பதவியார். மொத்தமா 40,000 வீட்டை சேர்த்தாப்புல வச்சு பார்க்காதவங்க. டீ கடையில டீ மாஸ்டர், டீ கடை வச்சுக்கிறவங்க, முடி திருத்தல் செய்யறவங்க, டெய்லர் தையல் கடை இருக்கிறவங்க, சாதாரண 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் விவசாயம் வச்சுக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையா நடுத்தர கொஞ்சம் வசதியான பார்ட்டி நிஜா மாதிரி ஒரு சில பார்ட்டி அதாவது அந்த தோழர்கள்ட்ட போய் அதை நினைச்சிட்டே வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், நம்ம கட்சி எப்படி 4 லட்சம் ரூபாங்கும் போது இப்ப அரசியல்ல இத்தனை கோடிக்கு ஒரு மாறிட்டாரு, இத்தனை கோடிக்கு கூப்பிடுறாங்க. கூட்டத்துக்கு வர்றதுக்கு 300 ரூபா, 300 ரூபாயும் சாப்பாடு, பிரியாணி, குவாட்டர் உண்டு. அது பிறகு கூட்டத்துக்கு கூட்டி வந்துடுறாங்க. அவங்க சொல்லும் போது நீங்க ஒரு 2 மணி நேரத்துல திரும்பலான்னு சொல்லி அதை எடுத்து பேசி கூட்டி வந்துடுறாங்க. இங்க பெரிய தலைவர்கள் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகின உடனே 2 hours டைம் முடிஞ்சது பாருங்க, கான்ட்ராக்ட் எழுதிட்டு போயிடலாம். கேரள கூட்டம் முதல் டிவியில பார்த்தா பெரும் கூட்டமா இருக்கும், பெரும் கூட்டம் இருக்க. என்ன ஈடுபாடு? நம்ம கட்சியில சொன்ன மாதிரி நீங்க கையில இருந்து காசு செலவழிச்சு வீட்டுல உங்க குடும்ப நிலைமையில நீங்க 300, 400, 500 ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட போனாலே 100 ரூபாய். அது ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பிறகு சங்கங்கள் கூட மோடி போடு விலை கூடி வச்சு சங்கடத்துல இருக்காங்க. இப்படி இருக்கிறதுல நம்ம தொடர்கள் பார்த்து எந்த மாநாட்டிலேயாவது காற்றடிக்கட்டும், மழை வரட்டும், புயல் வரட்டும், நிக்கங்கல்ல. இதனாலதான் ஒரு நம்பிக்கை, இந்த படை ஒரு கட்டத்துல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி. ஆகவே நம்ம தோழர்களுடைய ஈடுபாடு இருக்கு பாருங்க, எங்கேயும் பார்க்க முடியாது. அப்ப நான் நினைச்சேன், 4 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு மந்திரிகளை வச்சுட்டு போய் அந்த ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர்கள், நம்ம கட்சியிலிருந்து போன 2 எம்பிக்கள் அவைத்தலைவர் துணைப்பு செயலாளருக்காக போய் கூப்பிட்டாங்க. அவங்க ஆளுங்கட்சி மந்திரிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்க போன நாளைக்கு எந்த காரியம் சாதிச்சுக்கலாம், பழைய சீனியாரிட்டி கொடுத்து கட்சியில சேர்த்துக்கிறேன்னு தீர்மானம் உயர்நிலை குழுவில் அண்ணன் போட்டுட்டாங்க. பழைய சீனியாரிட்டி சேர்த்து கொடுக்கிறேன், நீ புத்தி இருந்த சீனியாரிட்டி டிஎம்கேல இருந்த பழைய சீனியாரிட்டிய சேர்த்து கொடுக்கிறேன். உலகத்தில் இப்படி ஒரு சட்ட விதியை கொண்டு வந்த கட்சி இருக்காது. அப்படி ஒரு நிலைமையில அவங்க எப்படியாவது நிர்மூலம். அது 2006 அதை விட ஒரு கட்டம் வந்துட போகுது. அதை காப்பாற்றுறது இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் வேலை செய்யலைன்னாலும் அன்னைக்கு 10,000 ரூபாய் கையில காசு இல்லாதவங்க 4 லட்சத்தை கொடுக்கும்போது மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க கொஞ்சம் வேலை செய்யலைன்னா இந்த கட்சியிலே இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி நான் அதுவே பெரிய காரியம் தானேன்னு சொன்ன உடனே இது என்ன ஆயிருதுன்னா, நம்ம பொதுச் செயலாளர் தான் வேலை செய்யாட்டாலும் இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டாரு, எதுக்கு வெட்டியா வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அந்த 19 ஒன்றிய செயலாளர் லிஸ்ட் அனுப்பல உங்களுக்கு.
பொதுச் செயலாளர் நம்ம ஒண்ணு அதாவது இருந்தாலே கேட்டீங்க, இந்த கட்சியில் இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டாருல அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் வேலை வாங்கறதுக்காக சொன்னாரு. நம்ம இன்றைக்கு இந்த மாநாடு பெரிய உறவுல வெற்றிகரமா நடக்க போகுது. மழையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இத்தனை இயற்கை நீங்க வஞ்சிக்காது. மக்களை வஞ்சிச்சிருச்சு, நாட்டை வஞ்சிச்சிருச்சு. மாநாடு நடக்கிற அன்னைக்கு, அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம தானே அண்ணாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். அண்ணா திமுக சிறப்பாக கொண்டாடி இருக்கா, திமுக கொண்டாடி இருக்கா. நான் கூட சொல்லல. அவங்களுக்கு வாய்ப்பு வசதிகள் இருந்தது, நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அண்ணாவின் கொள்கைக்கும் அண்ணாவின் இயக்கத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்றும் இல்லாத ஆபத்து இப்ப வந்திருக்கு. இது தடுக்கிற சக்தியாக திராவிட இயக்கத்தையே கண்டுபிடிக்கிறோம். திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டை கெடுத்து போச்சு. இது செய்தது தியாகமும் இந்த உணர்ச்சியும் இந்த எண்ணமும் மறுமலர்ச்சி அண்ணா கொண்டு வந்தது இல்லையா? அப்ப இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல தான் அண்ணா பிறந்த நாள் மாநாட்டை நாம ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். அந்த மாநாட்டுக்கு நீங்க இவ்வளவு தூரம் சிறப்பாக வருவீங்கன்னு தெரியும். நீங்க இவ்வளவு சங்குலிக்கு 7 வாரம் ஜெயில இருந்தேன். திவான் வீட்டு கல்யாணத்துல பேசினேன். நான் வேணும்னு தான் இருந்தேன். கட்சி இயங்குது இல்ல. நான் ஜெயில இருக்கும்போது நீங்க ரோட்ல டீ கடையில போனா எங்கால என்ன கொள்ளை கேசுல எழுதி போனாரா இல்லையே. எங்கால நாட்டுக்காக தமிழனுக்காக பேசினாரு. ஈழத்தமிழனுக்கு தேசத்துல உடஞ்சி உள்ள இருக்காரு. அது வெயில இருந்தா என்ன, அதான் எங்க தலைவர் அதிகமா இருக்காரு. அப்படி நீங்க 4 பேருக்கு பேசுற வாய்ப்பை நான் கொடுக்குறேன்னா உங்களை கட்சி இயங்குது இல்ல. நீங்க தினம் போய் வேடிக்கையில் வெளியிட்டு இருக்க முடியுமா? ஐயா திடீர்னு ஒருத்தன் வந்தாரு, நிதி கேட்டாரு, கொடுத்தோம். மாநாட்டுக்கு வர சொன்னாரு, வந்தோம். பேரணிக்கு வர சொன்னாரு, போனோம். இப்படி எல்லாம் கேட்டாரு. கடைசியில் இருக்கிற ரத்தத்தையும் கொடுன்னு கேட்டாரு. அதுவும் ரத்த தான கழகம் கொடுத்தோம். இப்ப வேடிக்கிறவனை விட்ட சொல்லி வேற நம்ம சொல்லிப்பட்டாரு. நீங்க நானும் கொஞ்சம் ஈவிரக்கத்தோடு இருக்கணும். வெயிலுக்கு கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறான். நீர்மோர் பந்தல் வைக்கணும். ஒரு நாளைக்கு 2500 ரூபாய். நான் பாட்டு அங்க இருந்து ஒரு நீர்மோர் பந்தல் வச்சிருன்னா அது இந்த லேஸ்பட்ட காரியமா? நான் யோசிச்சேன். இந்த தடவை ஜெயில் எனக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜெயில ரொம்ப யோசிச்சேன். எப்படி இருக்கணும் என்ன, அப்பதான் நான் அவங்களை பத்தி எல்லாம் நினைச்சேன். நம்ம கஷ்டப்படுவோம், நம்மளால முடியும்ல. நமக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை. என்னமோ பூர்வீக சொத்து கொஞ்சம் இருக்கு, சாப்பாட்டுக்கு வழி இருக்கு. நம்ம கட்சிக்கார கஷ்டப்படக்கூடாது. நம்ம கஷ்டப்படுவோம், நம்ம நடப்போம். நம்ம 5000 கிலோமீட்டர் நடப்போம். நம்ம 1000 கிலோ ஓரிலிருந்து பரட்டு நடப்போம். அப்ப தினமும் கட்சிக்கு மக்களுக்காகவும் பயன்படுறோம். மக்களையும் சந்திக்கிறோம். முல்லை பெரியாரை எதிர்த்து போராடுறோம், நீர்க்கு போராடுறோம், காவிரி தேவத்துக்கு போராடுறோம். நாம தானே செய்யும் போது நம்ம கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப வேலை கொடுக்காம அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம தலைவர் இன்னைக்கு இங்க இருந்து நடந்துட்டு இருக்காரு, மக்களை சந்திக்கார், லட்சம் மக்களை. செய்தி எப்படியாவது கொஞ்சம் மூலையிலையாவது 4 வரி வந்துடுது இல்ல. ஒரு 2 நிமிஷமாவது டிவியில காட்டிடுறாங்கல்ல. இப்போ மதிமுகன் டிவி அரசு கேபிள்ல வருது. அது நமக்கு அந்த பையனை ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டு சம்பளம் போட முடியாம நெருக்கடியில இருந்து 1 வருஷம் ஆகி 14ஆம் தேதி 2வது ஆண்டு தொடக்க விழா. இன்னைக்கு 11 2 நாள் இருக்கு. நான் கூட அதுக்கு ஒரு வாழ்த்து கொடுத்துருக்கிறேன். கஷ்டப்பட்ட தம்பி, கட்சியில் வெறி பிடிச்ச தம்பி தங்கத்துறை, மாநில இளைஞர் துணை செயலாளர், பொதுச்செயலாளர் செல்வபாண்டிய மச்சின ஒருத்தர், நடுத்தர குடும்பம் இருக்கிறதெல்லாம் போட்டு லைசன்ஸ் வாங்கி அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல சனிக்கிழமை தோறும் என்னுடைய உரை, இந்த 70 உரைகள் இடைப்பட்ட காலத்துல அரசியல் இல்லாத உரைகள் நான் பண்ணியிருக்கேன். இந்த 2.5 வருஷத்துக்கு 3 வருஷத்துல. அதோட நம்ம செய்திகள் ஸ்க்ரோலிங்க்கும் உங்களுக்கு காசு வந்தா உபகரணங்கள் வாங்கிடுவாங்க. நம்ம செய்தி தெரியணுமா? காலையில, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி நம்ம செய்தி முழுமே அதுல தெரியும், மதிமுக தொலைக்காட்சியில. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம அறிக்கை செய்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. ஆகையினால இந்த மாநாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க இந்த சங்குலிக்கு 7 வாரம் எழுதியிருக்கிற தீக்கதிர் ஆசிரியரா இருந்த எஸ்.ஏ. பெருமாள் சொன்னாரு, ஒவ்வொரு கடிதமும் 2-3 கடிதமா எழுதியிருக்கலாம். இவ்வளவு விஷயம் இருக்கு. படிக்கும்போது உணர்ச்சி ஊட்டுதல். நான் அண்ணாவை மையப்படுத்தி, தமிழீழ விடுதலையை மையப்படுத்தி தான் இந்த 7 கடிதத்தை அமைச்சிருக்கேன். சரி, இதே மாதிரி அருமையான இடம் எங்க இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த ஓய்வுங்கிறீங்க, என்னை போட்டு பேசுவோம் 10 மாதம் அடைச்சிருவோம் இறைக்கிறேன் ஓய்வு. காலை 5:45 எழுந்திரும், 6 மணிக்கு ரூம் வச்சு செல்ல திறந்து விடுவாங்க. கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் நான் உள்ளே நடந்துட்டு பிறகு வந்து குளிச்சுட்டு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு பேப்பர் 2 மணி நேரம் படிச்சுட்டு 3 மணி நேரம் பிறகு புஸ்தகங்களை படிச்சுட்டு சாயங்காலம் வக்கீல பார்த்துட்டு பழைய 6 மணிக்கு அடைச்சிடுவாங்க. காலையில ஒரு உப்புமா, மத்தியானம் ஒரு ரசம், ஒரு சாம்பார், ஏதாவது ஒரு காய், ராத்திரிக்கு ஒரு 3 சப்பாத்தி, அதுக்கு ஏதாவது ஒரு சாம்பார். அருமையான சாப்பாடு. என்ன நான் சௌகரியமா தான் இருக்கேன். வந்து 52 நாள் நான் ஜெயிலில் இருந்தப்ப 7 கடிதம் சங்கோலிக்கு எழுதியிருக்கேன். அப்ப ஒரு நாள் எனக்கு நேரம் கிடைச்சது. அதுக்கு பிறகு வெளியே வந்தேன், பேட்டி கொடுத்து வைகோ ஜெயில விட்டு வெளியே வந்து பேசுறாரு, பேட்டி அருமையான கொடுக்காரு. மலேசியாவில் போய் இருந்துட்டு எல்லாம் மலேசியாவில் வந்து ஒரு நாள் பூரா உள்ள விடாம வச்சுட்டாங்க. அதாவது நேற்று தனித்த நேரம் இல்லை, நல்ல பேப்பர், ரொம்ப பிரியமான பேப்பரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் இன்னைக்கு திருச்சி, சென்னை, மதுரை, கோவை, எடிசன்லாம், தினத்தந்தி, தினமலர் எல்லா ஹிந்து, தினமணி, தமிழ் ஹிந்து செய்தி நல்லா போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல பாடல ஒரு நாளைக்கு வரலாம் பத்தியில, தமிழ்நாடு கூட வந்திருக்கு. அப்படி அதுல உலகமே என்னை எதிர்க்கிறதுன்னு தலைப்பு போட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையா போச்சு. ஏற்கனவே பதிவு போடுறான்னு உலகமே சொல்லல, உலகத்துல எந்த நாட்டுக்கு நான் போக முடியாது. அதை பத்தி எனக்கு என்ன, என் பிறந்த நாடு தமிழ்நாடு, அந்த நாடு போதும். நாடு செயல் வீரர் கூட்டத்துல பேசும்போது இத பேசுறேன். உலகமே நாடு என்னாச்சு, அதை பத்தி நான் ஒன்றும் கவலைப்படுது. நான் எங்கேயும் தன்னை முன்னிலைப்படுத்தி நினைக்கிறேன். நான் மலேசியாவிலிருந்து வந்தேன். பயங்கரமா எரிமலை மாதிரி வைகோ வெடிக்க போறாருன்னு எல்லா டிவியும் ரெடியா இருந்தாங்க. நான் நல்லா அமைதியா சிரிச்சுக்கிட்டே பேசுவேன். வைகோ ரொம்ப அமைதியா பேசுறாங்க, நல்லா சொல்ல, நல்லா தான் இதுக்கு பாராட்டு ரொம்ப அதிகம். அருமையான பேட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்டி. அது 2 ஒருத்தர் இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தை காட்டணும். நீங்க இல்லாட்டி ரொம்ப இதாகிடக்கூடாது. நான் வந்து இந்த 52 நாள் என்னை நானே யோசிச்சு உங்களை பத்தி தான் நினைப்பு. வேற எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்னையா கொடுப்போம், நீங்க தான் எனக்கு என்னையா உலகம், நீங்க தான். இனி இருக்க போற இந்திய காலம் பூராவும் இந்த தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஒரு கேடு வந்துருச்சு அப்படிங்கிற கவலையில யார் மேலே எனக்கு பகை இல்லை, யார் மேலே எனக்கு வெறுப்பு இல்லை. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த விதத்தில் இந்த அண்ணா பிறந்த நாள் விழா மாநாடு ரொம்ப சிறப்பா நடக்கும். நீங்க நல்லா மகிழ்ச்சியா போங்க. காலம் எதிர்பாராத திருப்பங்களை எதிர்பாராத சூழலில் ஏற்படுத்தி கொடுக்கும். நானே பேச போற வரைக்கும் என்ன பேசுறதுன்னே எனக்கு ஒரு மனசுல ஓடுது. 25-30 தலைவர்கள் பேசிட்டாங்க. என்ன பேச, ஒரு படி நடந்து வந்து கோஷம் போட்டு வந்து ரொம்ப அசதியா உட்கார்ந்துருந்தேன். நான் நினைக்கவே இல்லை கீழே விடுவேன். ஒரு 8 எடுத்து வச்சது எனக்கு தெரியல. அடுத்து எந்திரிச்சிருந்து பழையபடி பேசினேன். இது நான் எதிர்பார்த்தேனா, இப்படி வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதுபோல அரசியலில் இவ்வளவு காலம் கடந்து வந்திருக்கமே நமக்கு, நீங்க எல்லாம் சேர்ந்து அது வந்து என்ன சாதாரண காரியமா? அதனால நம்முடைய இயக்கத்தினோடு நினைக்கல, திராவிட இயக்கத்துக்கு அதை பாதுகாக்கின்ற ஒரு போராளிகளாக நாம் தான் இருக்க போகிறோம். அதனால நிம்மதியா சந்தோஷம் போங்க. என் உடம்பு நல்லா இருக்கு. டாக்டர் சொன்னதும் உங்க பக்கம், கள்ளத்தியார் சொன்னதுலயும் உண்மை இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை எல்லாம் பார்த்ததுல. நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உங்க வீடுகள் எவ்வளவு கவலைப்பட்டான்னு தெரியும். இதை விட எனக்கு என்ன வேணும்? நான் இனி நலமாக இதை நினைச்சு நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும். நம்ம ஆளுங்க எவ்வளவு வேதனைப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற உணர்வோடு நான் இருக்கிறேன். எல்லாருக்கும், எல்லா சகோதரர்களுக்கும் எனக்கு எல்லாருக்கும் இந்த இருதயத்தில் அனுப்பியிருக்கேன்.
நம்மள நினைக்கலையோ, நம்ம பேரை சொல்லலையோ, நம்மள பேச வைக்கலையோ, எல்லாம்